நான் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். விவசாயிக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த வேளாண் திட்டத்துக்கு, விவசாயிக்கு எதிரான வேளாண் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டவர் எடப்பாடி பழனிசாமி. நான் சிறுபான்மைக்கு பாதுகாவலனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஏஏ, என்ஆர்சிஏ போன்ற இஸ்லாத்துக்கு, சிறுபான்மை இனத்துக்கு எதிரான திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு சிறுபான்மைக்கு துரோகம் விளைவிச்சார் எடப்பாடி பழனிசாமி. தூத்துக்குடியில் உரிமைக்காக போராடின தொழிலாளர்களை 13 பேரை சுட்டு கொண்டுபிட்டு அதை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த நல்ல நல்ல நலத்திட்டங்களையும் செயல் திட்டங்களையும் நாசமாக்கினவர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையார் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றல எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி பழனிசாமி தான் உங்களோட அடுத்த முதல்வராக. அதிமுகவுடைய கொள்கை சித்தாந்தத்தை நாசம் பண்ணவர். ஒரு தலைவர்னா ஒரு சிறந்த கொள்கை வேணும். பதவி, பணம், நாற்காலி 3 மட்டுக்குமே ஆசைப்பட்டுக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதுக்காக அவர் எந்த நேரத்தில் யார் கூடனாலும் கூட்டணி போவார். ஒருத்தவங்களை தப்பாக பேசுவார், தரவரவாக பேசுவார், அவங்க கூடயே கூட்டணி வைப்பார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடுங்கிற ஒரு தங்க மகுடத்தை ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேணும். நான் யாருக்காகவும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நல்ல ஒரு சித்தாந்தம் கொண்ட தலைமை தான் நம்ம நாட்டை ஆளணும். நன்றி.